வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிஃப்டி ஸ்பாட் -23 இதான் வந்து NSEindia.comல நீங்கள் போட்டு பார்க்கும்போது நீங்கள் பார்க்க முடியும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து -75, ஸ்பாட்டும் ஃபியூச்சர்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி போது ஈக்குவலாக வந்து முடியணும். இது 611, அது 609. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிறது தான். நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் மாதம், ரைட், அக்டோபர் மாதத்தோட ஃபியூச்சர்ஸ் வந்து 24,787 இருக்குது. ஆல்மோஸ்ட் 178 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த கேப் அப் ஓப்பன் ஆகுமா? அட்லீஸ்ட் 150-160 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதோட பெஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 325 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த மந்த் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 83 பாயிண்ட்ஸு, ஸ்பாட் வந்து 173 பாயிண்ட்ஸு, 174 பாயிண்ட்ஸு, அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ் வந்து 164 பாயிண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னென்னா, இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக பண்ணிச்சு. அது வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் சிந்த் பேங்க் ஆகட்டும், இந்தியன் பேங்க் ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், எல்லாமே சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. போன வாரமாக இல்லை 2-3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ், வாட்ச் லிஸ்ட்டில் வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். இதெல்லாமே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க, கவுண்டர் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்றது. அதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை பற்றி நிறைய பேசியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இன்னமும் நிறைய அப்சைட் பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 50% இன்னும் அப்சைட் மூவ் இருக்குன்றதை வச்சிங்களேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 164 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பஞ்சாப் சிந்த் பேங்க்கு. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சார்ட் பார்த்துட்டு சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குட்டி டார்கெட் வேணால் டே சார்ட் வச்சு பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் வீக்லி சார்ட் வச்சுச்சுன்னா ஒரு 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 லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிருக்கு. இட்ஸ் அ போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் உடச்சிருக்கு. போத் டே சார்ட்லேயும் ஆகட்டும், வீக்லி சார்ட்லேயும் ஆகட்டும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்றைக்கி செக்டர் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் செக்டர் தான் இருந்துச்சு. அடுத்தது பேங்கிங் செக்டர், அதுக்கு அடுத்தது ஆட்டோமொபைல் செக்டர். இன்றைக்கி மெட்டல் செக்டர் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. நேஷனல் அலுமினியம் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 4.6% இருந்துச்சு. பியூட்டிஃபுல் பிரேக் அவுட். ஹிந்துஸ்தான் ஜிங்க் 3.3%, வேதாந்தா 2.8, NMDC நான் வந்து இதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பேசினப்போ NMDC பற்றி நான் பேசியிருந்தேன். அதுவும் வந்து இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மெட்டல் செக்டர்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி நீங்கள் போய் சார்ட்டை போய் எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து யூனியன் பேங்க் சொல்ல மறந்துட்டேன், பேங்க் ஆஃப் பரோடா சொல்ல மறந்துட்டேன், அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுவும் வந்து இன்றைக்கி சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஹீரோ மோட்டர் கார்ப், ஒன் மோர் ஸ்டாக் விச் ஹஸ் டூ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ்ன்னுவாங்களே, அதில் வந்து டெலிவரி ரொம்ப நல்லா இருக்குது, நைகா ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் யூ கேன் கண்டினியூ ஹோல்டிங் இட் ஆல்சோ. இது எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிரேக் அவுட் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான விஷயம். கடைசி கட்ட ரேலியாக இருக்கலாம். அண்ட் கடைசி கட்டி ரேலி இருக்கும் போதும், ரேலினா நாளைக்கு முடியுது நாளான்னைக்கு முடியுதுன்னு நான் சொல்ல, அட்லீஸ்ட் கட் ஃபீலிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் பிப்ரவரி வரைக்கும் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி ஆன் ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். குட்டி குட்டி டவுன் ட்ரெண்ட் வரும். அண்ட் பிப்ரவரிக்கு அப்புறமா பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறமா மேபி ஒரு ஷார்ப் ஃபால் வரலாம். இட் டசன்ட் மீன் தட் நாளைக்கே வராதுன்றது இல்லை. பட் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக மிக அவசியம். KPIT என்ன ஆச்சுன்றது தெரியாது. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 8.5% கீழே விழுந்துச்சு. ப்ராஃபிட் டேக்கிங்காக இல்லை ஷார்ப் ஃபாலோன்றது நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட், இன்றைக்கி ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து போட்டு குழப்பும் போதும், ரோல் ஓவர் நடக்கும்போது இந்த மாதத்தில் கீழே அடிச்சுட்டு அடுத்த மாதத்தில் தூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் வரும்போதும் நிறைய டேட்டா கிளாரிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், நேற்று வந்து ஒன்றும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க RBI இந்த மாதத்தில் வந்து வர RBI பாலிசியில் வந்து ப்ராபப்ளி ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் இருக்காதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு இருக்க. நேற்று யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக தான் முடிஞ்சிச்சு. கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு.
இன்னைக்கு கரண்ட் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், யூஎஸ் மார்க்கெட் இன் பர்டிகுலர். டாலர் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மீண்டும் கீழே வந்துருச்சு, 98 வரைக்கும் போயிருந்துச்சு, இப்போ 97.5 இருக்குது. அந்த 30-year பாண்ட் இருந்துச்சு தெரியுமா, 4.9899 அந்த லெவலில் இருந்து டப்புன்னு நல்லா கீழே வந்துருச்சுல, 4.7578க்குன்னு வந்துருச்சுல, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துச்சுல. இதே மாதிரி தான் வந்து டாலர் இண்டெக்ஸும் ஆடிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ நாள் தான்டா நீ ஹோல்ட் பண்ணி வச்சுருப்ப, ஆர்டிஃபிஷியலாக எவ்வளோ நாள் நீ ஹோல்ட் பண்ணி வச்சுருப்ப. ஸோ ஹோல்ட் பண்ணுற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒன்று ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் பெருசாக கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. மே சைடு போகிறதுக்கான சான்சஸ் மிக 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 குறைச்சல். ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஜஸ்ட் இமேஜின், அதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட், டவுன் சைட் டார்கெட் வந்து 88 இருக்குது. இப்போ எங்கே இருக்கிறோம், 97. 88 இருக்கும்போது கோல்டு சில்வர் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணிங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். டாலர் இண்டெக்ஸ் 88 வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் ருப்பி வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 70-75 பக்கமாக வரணும். அந்த வந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எனிவே ருப்பியை வந்து அங்கேயே தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஓரளவுக்கு கோல்டு ஏறிச்சு, பட் ரைட்னா ஒரு $12 இறங்கியிருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இந்தியாவில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ருப்பியை வந்து நியூ ஆல் டைம் லோ, ரைட், 88 rupees 88 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ரைட் நவ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனால கோல்டு வந்து அந்த $12-13 இறங்கினது வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் காட்டில் 11,920 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,46,200 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. எஃப்ஐஐஸ் இன்னைக்கான டேட்டாஸ் இன்னும் வரல. நேற்று வந்து ஓரளவுக்கு வந்து சாலிடாக விற்றுருந்தாங்க. எஃப்ஐஐஸ் பொறுத்த வரைக்கும் 2,831 crores விற்றுருந்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, வாங்க தானே செய்வாங்க, 3,845 crores வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் விற்கிறதும் நம்ம ஆளுங்க வாங்குறதும் வந்து இது தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நிலவரம் மோர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. மெட்டல் செக்டார், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது ரெண்டுமே மனசில் வச்சிங்க. ருப்பி வீக் ஆகிட்டுருக்கு, இதுவும் மனசில் வச்சிங்க. நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம ரெக்கார்டிங்ஸ் பண்ணலாம். அண்ட் ஸோ தட் வீல் ஹாவ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். எய்தர் நாளைக்கு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவை நம்ம வந்து போடலாம், இல்லை நாளான்னைக்கு வந்து நான் நேற்று டேட்டாஸோடு வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். செக்டோரியல் அனாலிசிஸ் நான் கொடுக்குறேன், ப்ளஸ் இது கொடுக்கும் போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும் ஃபார் தி மந்த் ஆஃப் அக்டோபர். தீபாவளி வேறு வருதுல்ல, ஆயுத பூஜைக்கெல்லாம் போனஸ் வந்திருக்கும், வெயிட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.